எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற நிறுவனங்கள் பத்தி நிறைய கேள்விகள் வந்திருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த முடிந்த வாரத்துல ஒரு 20% பக்கமா ஒரு நாள் கீழே இறங்கி இருந்தது. மறுபடியும் ஒரு சின்ன பவுன்ஸ் இருந்ததுங்க. இதை வந்து கன்சிடர் பண்ணலாமா, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது, சடன் ஃபால் இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதியிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஷேரை கன்சிடர் பண்ணாலும் அந்த பிசினஸ் நம்மளுக்கு தெளிவா தெரியுங்க. அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியல அப்படின்னா அந்த சைடு நம்ம போகவே கூடாது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமா அந்த பிசினஸ் பத்தி என்கிட்ட கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் பிடிசி இந்தியாவும். அது ரெண்டுமே எனக்கு வந்து பிசினஸ் புரியவே இல்லை, அதனால நான் அதை கன்சிடர் பண்றதே இல்லை. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எதுக்காக ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருந்தது அப்படின்னா, ரெகுலேட்டரி நார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுதுங்க. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து பவர் மார்க்கெட் கப்ளிங்கை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்த மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. அதாவது ஜனவரி 2026ல இருந்து அதுக்கான வேலைகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனுடைய இந்த மூவ் வந்து டைரக்டா ஐஎக்ஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதத்துல அப்படின்னா, டிரான்சாக்ஷன் ஃபீஸை வந்து பயங்கரமா இது இம்பாக்ட் பண்ணும். ஐஎக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ, அதாவது 70% ஆஃப் இன்கம் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ல தான் வருது. அதனால இதனால பாதிப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டோம்னாலும் ஐஎக்ஸ் உடைய ரெவன்யூல 77% இன்கம் எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் இன்கமா தாங்க இருக்கு. இது போக எலாரா செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க, இந்த ஐஎக்ஸ்க்கு 2 பிரச்சனைகள் வரும் இந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனோட இந்த நார்ம்ஸ்னால. என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து வால்யூம் சைடு பிரச்சனைகள் வரும், இன்னொன்னு வந்து காம்படிட்டர்ஸ் நிறைய உள்ள வருவாங்க, அதனால மார்ஜின்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரெகுலேட்டரி நார்ம்ஸ்ல ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. கிரிட் இந்தியா அப்படின்றவங்க வந்து ஒரு சென்ட்ரல் ஏஜென்சியா இருப்பாங்க. அவங்க வந்து கிளியரிங் பிரைஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி ட்ரேடுக்கான கிளியரிங் பிரைஸ் எல்லாருமே அவங்க செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. கிரிட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. குறிப்பா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், தென் பவர் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் ஆஃப் இந்தியா, தென் ஹிந்துஸ்தான் பவர் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், இது மாதிரி வேரியஸ் மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பாசிபிள் பிட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் ஏஜென்சில ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில இந்த எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங்கான கிளியரிங் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இதனால ஐஎக்ஸ்க்கு என்ன பாதிப்பு அப்படின்றத பார்ப்போமே. ஐஎக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி ட்ரேட்ல மோனோபோலியா இருந்தாங்க. கண்ட்ரோல் வந்து அவங்கள்ட்ட இருந்ததுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல, அதாவது ஜான் 2026க்கு மேல கிரிட் இந்தியா கீழே ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி தான் வந்து கிளியரிங் பிரைஸ் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து ஐஎக்ஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கலாம் அப்படின்றதுனால ஷேர் பிரைஸை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இது டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அனலிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. கன்சிடரேஷன்ஸ் பத்தி நிறைய கேள்விகள் இருந்ததுங்க. எனக்கு பிசினஸ்ல இன்னும் கிளாரிட்டி இல்லை, நல்ல கிளாரிட்டி வராத வரைக்கும் இன்னும் எவ்வளவு பெர்சன்ட் குறைஞ்சாலும் சரிங்க, நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து இண்டிகோ, எல்என்டி ஃபினான்ஸ் இந்த நிறுவனங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்என்டி ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைஸ் டு புக் 2.05 கிட்ட இருக்குங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், 1.5க்கு கீழே வரட்டும், வந்தா பார்ப்போம், இல்லாட்டி விட்டுறது நல்லது. இண்டிகோ பொறுத்த வரைக்கும் ஏர்லைன் செக்டாருங்க, ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். 30 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், த்ரெஷ்ஹோல்ட்ல தான் இருக்கு. பட் நான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை. பட் எல்என்டி கன்சிடரபிள் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. குறைஞ்சா நம்ம நல்லா கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் இதெல்லாம் என்ன பிரைஸ்க்கு வந்தா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோங்க, எல்லாமே 23, 24, 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. 20 டைம்ஸ்க்கு கிட்ட வந்தா நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நண்பர் வந்து அழுத்தமா என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1200 ரேஞ்சில் வந்தா கன்சிடர் பண்ணலாம்னு இருக்கீங்க. தென் டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2750 to 3000 கீழே இந்த ரேஞ்சில் நம்ம பார்க்கலாம். தென் ஹெச்சிஎல் எடுத்துக்கிட்டோம்னா 900 to 1100 இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுவீங்க. இந்த பிரைஸ் எல்லாமே வந்து நான் ஒரு காலங்களில் கன்சிடர் பண்ண ரேஞ்சுங்க. அடுத்து என்ஐஐடி லேர்னிங் சிஸ்டம்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நான் எஜுகேஷன் ரிலேட்டட் எதுலையுமே நான் இன்வெஸ்ட் பண்றதே இல்லைங்க. அதை நான் வந்து பிசினஸ் ஆகும் பாக்குறது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். தென் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. த்ரெஷ்ஹோல்டு கீழே தான் இருக்கு. அடுத்து ஃபியூஷன் ஃபினான்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. சார் அதை கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூஷன் ஃபினான்ஸ் நிறைய பேர் வந்து லோயர் லெவல்லே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரைஸ் டு புக் ஆல்மோஸ்ட் 1 ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி வேணும் அப்படின்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோ ஃபின்லாம் புக் வேல்யூக்கு கீழேயே இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். இல்ல ஃபியூஷன் ஃபினான்ஸ் தான் வேணும் அப்படின்னா குறையிறப்ப கன்சிடர் பண்ணலாம், அதாவது புக் வேல்யூக்கு கீழே. அடுத்து என்சிசி பத்தி கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு, கன்சிடர் பண்றதுன்னா பண்ணலாம். 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் 1.93ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டியும் ரொம்ப கம்மி. பட் மெதுவாக தான் மேலே ஏறும், நம்ம வேகத்துக்கு அது போகாது. உங்களுக்கு என்சிசியை கன்சிடர் பண்றதுக்கு பயமா இருந்தது அப்படின்னா கணேஷ் ஹவுசிங்கை கன்சிடர் பண்ணலாம். இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு.
தென் எல்என்டி இல்ல ஸ்மால் கேப் வேணாம், மிட் கேப் வேணாம் அப்படின்னா லார்ஜ் சைஸ் எல்என்டிக்கு போயிடுறது பெஸ்ட்டுங்க. அடுத்து குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர்ஸ் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ப்ராஃபிட் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. ஃபெர்டிலைசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2024 ஸ்டார்டிங்ல இருந்தே ரெவன்யூ ஃபால் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனாலதான் ஃபெர்டிலைசர் ஸ்டாக் பக்கெட்டு நான் கன்சிடர் பண்றதே இல்லை. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. சமீபத்தில் கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டாங்க. 194ல ரைட்ஸ் இஷ்யூல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைச்சிருக்குங்க. கம்பெனி வந்து 14 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூ வந்ததுனால கம்பெனியோட ஷேர் பிரைஸ் க்ளோஸ் டு ரைட்ஸ் இஷ்யூ பிரைஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 225க்கு கீழே போனா கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ 1.5க்கு கீழே தாங்க இருக்கு. கன்சிடர் பண்ணோம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபைனான்ஸ் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தாங்க இருக்கு. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க்குடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. இப்பயுமே புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. எஃப்ஐஐஸ் அக்ரெசிவா என்ட்ரா இருக்கிறாங்க. கம்பெனியோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸும் நல்லா இருந்தது. லாங் டேர்ம்ல நல்ல வேல்யூ அன்லாக்கிங் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனாலதான் தொடர்ந்து சவுத் இந்தியன் பேங்கை நம்ம மெயின் லிஸ்ட்லயே வச்சிருக்கிறோம். அடுத்து லான்சர் கண்டெய்னர் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு எப்பொழுதுமே நோ தான். அடுத்து ONGC பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. 300ல நான் வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷா கன்சிடர் பண்றதுக்கு இது நல்ல நேரமே கிடையாதுங்க. ரெவன்யூ ஃபால் கண்டினியூஸா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ரெவன்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம புதுசா கன்சிடர் பண்ணோம், ஃபாசில் ஃபியூல் சைடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கோல் இண்டியாவை கன்சிடர் பண்ணலாம். ஏற்கனவே 300ல மாட்டினவங்க ஆவரேஜ் பண்ணலாங்க. அதை தவிர வேற வழி இல்லை. ஆவரேஜ் பண்றதுக்கு நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. புதுசா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நான் வந்து கண்டிப்பா உள்ள போக மாட்டேன். முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எஃப்ஐஎஸோட செல்லிங் கடைசி 3 குவார்டரா தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்கிறாங்கன்னா என்ன காரணங்க? கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். பெர்ஃபார்மன்ஸ்னா என்னங்க? குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே இருக்கு, ரெவன்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. அடுத்து எம்ஃபேசிஸ் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. த்ரெஷ்ஹோல்டு கீழே தாங்க இருக்கும். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கும். கன்சிடரபிள் ரேஞ்ச் தான். பட் நம்ம இப்போதைக்கு விப்ரோ மட்டும்தான் கன்சிடர் பண்றோம். அடுத்து கன்சிடர் பண்றதுக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திராலாம் வரிசையா இருக்கு. இதெல்லாம் போகதாங்க எம்ஃபேசிஸ். அடுத்து பெட்ரோநெட் எல்என்ஜி பத்தி கேட்டிருக்காங்க ஒரு நண்பர். நம்ம பல தடவை சொல்லிட்டோங்க, 300க்கு மேல வந்தாலே நம்ம கன்சிடர் பண்ணலாம், நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து கனரா பேங்க், யூகோ பேங்க், தென் ஐஓபி, தென் சுஸ்லான், தென் ஐஓசிஎல், இந்த நிறுவனங்களை பத்தி எல்லாம் ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஒன்னா பார்ப்போமே. கனரா பேங்க் வந்து வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. நான் தான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை. எனக்கு அவங்களோட சர்வீசஸ்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதனால கனரா பேங்கை கன்சிடர் பண்றது இல்லைங்க. உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா புக் வேல்யூக்கு கீழே கன்சிடர் பண்ணலாம். ஒரு சேஃபர் சைட்ல இருக்கிறதுக்காக இதை சொல்றேங்க. அடுத்து யூகோ பேங்க், ஐஓபி எடுத்துக்கிட்டோம்னா ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்சமா ப்ரமோட்டர்ஸ் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. விற்க ஷேர் பிரைஸ் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சுஸ்லான் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஓவர் வேல்யூடு தான். ஐஓசிஎல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ரெவன்யூ மெதுவாக குறைஞ்சிட்டே இருக்கு. ஓஎன்ஜிசியை சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஐஓசிஎல்லையும் நடக்குதுங்க. ஸோ ஏதாவது ரினியூபிள் எனர்ஜி சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.